So, in our yesterday's class, we have discussed up to the steam distillation, right? Yes, sir. Okay, right. Next one is an important topic. This is chromatography. Chromatographyல எதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு chromatography யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க? Mixtures like components identify பண்றதுக்கு. ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ரைட், எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எந்தெந்த இன்ஸ்டன்சஸ்? Identifying chemical compounds in plants. இன் பிளான்ஸ். ஓகே, வேற? Identify the chlorophyll components. ஓகே, ம், வேற? Poisonous chemical substances. Yes. Poisonous chemical substances in water or food, components in food, ingredients in food. இதெல்லாம் என்ன செய்வோம்? மெஷர் பண்றதுக்கு, இதெல்லாம் சாரி ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்றது. இதுக்கு நேம் சொல்லுவோம் பேப்பர் குரோமட்டோகிராஃபி. ஏன்னா பேப்பர் தான் நீங்க நம்ம யூஸ் பண்றது. இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபில ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எதை டெஸ்ட் பண்ண போறோமோ, அதுல இருந்து ஒரு சாம்பிள், ஒரு டொட் ஒன்று வைப்போம். அப்படி ஒரு டொட் ஒன்று வச்சுட்டு அதை என்ன செய்ய போறோம்னு சொன்னா, டெஸ்ட் டியூப் எதுலையுமே படாம ஒரு ஹுக்ல மாட்டி அந்த ஹுக்கை கொண்டு ஒரு சோல்வெண்ட்ல வைக்கும். அந்த சோல்வெண்டா வாட்டரும் யூஸ் பண்ணலாம். வாட்டரை விட நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய சொல்யூஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க சால்வெண்டா என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. Ethyl alcohol. ஓகே, Petrol. Kerosene. யா, அசெட்டோன், கெரோசின், பெட்ரோல், இந்த மாதிரி என்ன இதை எட் பண்ணலாம் நாம. அதாவது போலரா நான் போலரா? Non-polar. எஸ், நான் போலர் சால்வெண்ட்ஸை எட் பண்ணுவோம். எட் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க ரெண்டு ஃபேஸஸ் இருக்கி. ஒன்று மூவிங் ஃபேஸ், இன்னொன்று ஸ்டேஷனரி ஃபேஸ். இதுல மூவ் ஆகுறது பார்த்தோம்னு சொன்னா என்ன மூவ் ஆகும் சொல்லுங்க. அதுல இருக்கிற components. எஸ், இந்த சோல்வெண்ட் தான் என்ன செய்ய போகுது, சோல்வெண்ட் தான் மூவ் ஆக போகுது. இங்க மூவ் ஆகாம இருக்கிறது என்ன? Paper. எஸ், பேப்பருக்கு அப்ப சொல்லுவோம் ஸ்டேஷனரி ஃபேஸ்ன்னு சொல்றது. மூவ் ஆகுற இந்த சோல்வெண்ட்டுக்கு நேம் சொல்றது மூவிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். எதுக்கு? மூவிங் ஃபேஸோட அட்ராக்ஷன் கூட இருக்கோ அது என்ன செய்யும்? ஒரே distance move ஆகிக்கும். கூட டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கும். Attraction கூடிந்தாவா? எஸ், மூவிங் ஃபேஸோட அட்ராக்ஷன் கூட இருக்கிறது என்ன செய்யும்? மூவிங் ஃபேஸ் எங்க எல்லாம் போதும் அதுவும் அப்படியே கூடவே போகும். கூட டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கும். கிளியரா? Clear, sir. ஸ்டேஷனரி ஃபேஸ்ல எதுக்கு ஸ்டேஷனரி ஃபேஸோட அட்ராக்ஷன் கூட இருக்கோ அது என்ன செய்யும்? ஸ்டேஷனரி ஃபேஸ்ன்னு சொல்றது பேப்பர். பேப்பரோட அட்ராக்ஷன் கூட இருக்கிறது பேப்பரை விட்டு மேல போகுமா சொல்லுங்க. இல்ல. இல்ல, பேப்பர்லயே பிடிக்கும். ஸோ அது குறைஞ்ச டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். அடுத்தது
ஒரு ஒப்ஜெக்ட். அடுத்தது ஒரு கம்பனன்ட் பார்த்தோம்னு சொன்னா ஒரு கம்பனன்ட் ஒரு கன்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல தான் மூவ் ஆகும். ரைட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வைப்போம். குளோரோஃபில்ல குளோரோஃபில் மிக்சர்ல நிறைய இருக்கும். அதுல சாந்தோஃபிலும் உண்டு. இப்போ சாந்தோஃபில் என்ன செய்யும்னு சொன்னா இதுல இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் மூவ் ஆகுதுன்னு சொன்னா எப்பவுமே சாந்தோஃபில் என்ன செய்யும்? 2 சென்டிமீட்டர் தான் மூவ் ஆகும். அதோட கூட குறைய மூவ் ஆகாது. இது கிளியரா? Clear, sir. ரைட். ஸோ இதை வச்சுதான் ஒரு ஒப்ஜெக்ட் என்ன இருக்கா இல்லையா, ஒரு கம்போனன்ட் இருக்கா இல்லையான்னு ஃபைன் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரீசெண்டா சாக்லேட்ஸ்ல ஒரு பொய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தாங்க. அதாவது மெலனின் சொல்லி ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த மெலனின் பொய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் அது இருக்கான்னு சொல்லி பார்த்ததெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு நாம என்ன செய்ய போறோம்? சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு இதே மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுட்டு நாம குளோரோஃபில் வைக்கும் தானே. குளோரோஃபில் வச்ச மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ல என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த மெலனினையும் வைக்கும். கீழே ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வைக்கும், சைட்ல மெலனின் வைக்கும். கொஞ்ச நேரத்தை பிறகு பார்க்க மெலனின் இருக்கிற அதே ஈக்குவல் அதே டிஸ்டன்ஸ்ல இன்னொரு ஒப்ஜெக்ட் இன்னொரு கம்போனன்ட் இருக்குன்னு சொல்லி நாம பார்க்கோம். ஸோ என்ன முடிவெடுக்கலாம்? அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ்ல என்ன இருக்குன்னு முடிவெடுப்போம்? மெலனின் இருக்குன்னு சொல்லி முடிவெடுப்போம். திரும்ப சொல்லையா? விளங்கிட்டா? Yes, sir. Valid. ரைட், ஓகே. ஸோ இவ்வளவும் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ரிலேட்டட் ஆனது. சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ரிலேட்டடா கொஷின்ஸ் இன்னும் வந்ததில்லை. எக்ஸ்பெக்டட் இல்லை இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் என்ன மாதிரி வரலாம்னு சொல்லி. அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? டவுட்ஸ்கள் வந்திருக்குமே, என்ன வந்துச்சு அதுல? Yes, sir. Try பண்ணேன். டவுட்ஸ் வந்துச்சா இல்லை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சா? ஓகே, திஸ் ஒன். ரைட், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் மெத்தட்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்ன ஆன்சர்? Chromatography. யா, chromatography. ரைட், வெரி குட். செகண்ட் ஒன் என்ன? Food extract. According to these results, what dyes of ABC could be present in the food sample? ஏபிசியில் என்ன இருக்கும்னு சொல்லி கேட்காங்க ஃபுட்ல. Food extract. ஃபுட் எக்ஸ்ட்ராக்டா? ஃபுட் எக்ஸ்ட்ராக்ட்ல என்னென்ன இருக்க போகுதுன்னு சொல்லி கேட்காங்க. ஃபுட் எக்ஸ்ட்ராக்ட்ல ஏபிசின்னு 3 கம்போனன்ட்ஸ் தராங்க, 3 டைஸ் தராங்க. இது நடக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் ஃபுட் எக்ஸ்ட்ராக்ட். ஒரு ஃபுட் எக்ஸ்ட்ராக்டை வச்சுட்டு அதுக்கு நேர ஏபிசின்னு சொல்லி 3 டைஸை வைக்காங்க. இப்போ டெஸ்ட் பண்ண போறாங்க இந்த ஃபுட்டில் ஏபிசி டைல ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போறாங்க. இருந்தா என்ன செய்யும் சொல்லுங்க? இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா அதுக்கு ஸ்ட்ரைட் லைன்ல அது அப்படியோ இருக்கும். அதுக்கு நேரா ஏதாவது ஒரு கம்போனன்ட் வருதுன்னு சொன்னா அது என்ன வரைக்கும் போகுது? ஏக்கு நேரம் வர்றது ஏ ஆയിരിக்கும். இப்ப சொல்லுங்க, என்னென்ன ஃபுட் டைஸ் இருக்கீங்க? ஏயா, பியா, சியா, என்னென்ன இருக்கு? B. பி B, மட்டும்தானா? C. எஸ், பி, சி. என்ன
பி பார்த்தோம்னா பிக்கு ஸ்ட்ரைட்டா இங்க ஒரு டொட் லைன்ல இன்னொன்று இருக்கு. சி பார்த்தோம்னா சிக்கு ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கு. ஸோ அப்போ பியும் சியும் வரும். கிளியரா? Clear. ரைட். தேர்ட் ஒன் ஆன்சர் சொல்லுங்க. Identifying active chemical compounds in plant. ஐடென்டிஃபை Active chemical compounds in plants. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ரைட் ஓகே. ஸோ இது என்ன குரோமட்டோகிராஃபில வந்த கொஷின்ஸ். ரைட். நெக்ஸ்ட் ஒன். இந்த செப்பரேட்டிங் டெக்னிக்ஸை என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சால்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் எங்க? Extraction of essential oils. எசென்ஷியல் ஆயில். ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சால்ட் வாட்டர்ல ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ், என்னென்ன டெக்னிக்ஸ் இங்க யூஸ் பண்றாங்க? Vaporization and crystallization. ஓகே ரைட். ஒரு சால்ட்டோ என்ன செட்டப் பண்ணணுமா இருந்தா என்னென்ன ரீசன்ஸ் கன்சிடர் பண்ணணும்? Have to consider their geographical வாட் ஆர் தே? geographical features means ரைட். என்னென்ன ஃபீச்சர்ஸ்? near the coastal area ஓகே. ம். and the presence of uh, கிளே சாயில். clay soil ஓகே. வேற? and have to locate it in the bright sunlight area. Bright sunlight area, dry and hot climate with minimum rainfall, right? Okay, right. There are three types of shallow tanks. What are they? Large shallow tanks, medium tanks and small tanks. Right. In first tank, what precipitates? Calcium carbonate, Second, calcium sulfate, third, NaCl. right. So the solubility is higher. For which component the solubility is higher? NaCl or CaSO4 or CaCO3? Which NaCl. எஸ் NaCl solubility higher என்ன, அதால தான் லாஸ்டா precipitate ஆகுது. நல்லா கரைஞ்சிருக்க போய் தான் ஆக கடைசியா வருது என்ன. ரைட். Yeah. What precipitates with MgCl2 and MgSO4? Sorry, with NaCl, what are the other two components precipitates? Magnesium chloride and magnesium sulfate. ரைட். ஸோ இதால என்ன அந்த என்ன டேஸ்ட் வரும் சொல்லுங்க சால்ட்டுக்கு? Bitter taste. bitter taste. ரைட். ஸோ அடுத்தது மதர் சொல்யூஷன் சொல்றது என்னத்த? The solution left after the MgCl2 and MgSO4. Dissolving of MgCl2 and MgSO4. MgSO4. ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு இடத்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் 6 monthsக்கு. எஸ். ஸோ இங்க மதர் லிக்வர் ஓ பிட்டர் என்று சொல்றது the solution left after the precipitation of salt என்ன. ரைட். Yeah. நெக்ஸ்ட் ஒன். ஒரு 6 monthsக்கு என்ன செய்ய போறாங்க, அதை பிரமிட் மாதிரி குமிச்சு வச்சாங்கன்னு சொன்னா அதுல இருந்து என்ன செய்ய போதும், இந்த MgCl2 MgSO4 ரிமூவ் ஆகிடும். ஸோ பியோர் NaCl வரும். எப்படி அது ரிமூவ் ஆகுது சொல்லுங்க? அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு MgCl2 MgSO4 வந்துட்டு வாட்டர் வேப்பரோட டிசால்வ் ஆகி அது அப்படியே டிசால்வ் ஆகி லிக்விட் அப்படியே போயிடும். ஓகே ரைட். அப்சர்வ் மாய்ஸ்சர் என்ன, வாட்டர் வேப்பரை என்ன செய்யுது, அப்சர்வ் பண்ணுது. ரைட். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ல என்னென்ன ஆயில் வருது சொல்லுங்க?
cardamom oil, Okay. citronella oil, Yeah. Cinnamon clove leaf. oil, cinnamon oil. Yeah. And lemongrass. இதெல்லாம் வருது. நீங்க எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஆயில்ஸ் பை ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பார்த்தோம் என்ன. Yeah. அடுத்தது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்லேயும் என்ன சொல்றாங்க, இந்த எசென்ஷியல் ஆயில் எடுக்கலாம்னு சொல்லியும் பார்த்தோம். ஸோ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல அங்கே சால்வெண்ட்டா என்னென்ன யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க, ஆர்கானிக் சால்வெண்ட்டா. Either Either chloroform, chloroform. don't know. Yeah, toluene. ஸோ either chloroform toluene எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? No. மார்க்கர், சில மார்க்கர்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் போட்டிருப்பாங்க ஈத குளோரோஃபார்ம் டொலின்னு சொல்லி. And அந்த மார்க்கர் இங்க் வந்துட்டு அதில் நல்லா கரையும். தே ஆர் போலர் சால்வெண்ட் or நான் போலர் சால்வெண்ட். Non-polar. நான் போலர் சால்வெண்ட். ஓகே, ஸோ இதோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த புக்கில் வர எக்ஸசைஸும் நல்ல எக்ஸசைஸ் தான், அதாவது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. அதை நீங்கள் Send பண்ணி. சென்ட் பண்ணிட்டீங்க என்ன? Yeah. யா, சென்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம பாஸ் பேப்பர்ஸில் வந்தது என்னென்ன சாப்டர்ஸ் பார்க்காம இருக்கோம்னு பார்த்தா அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் 2016 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ரைட், இந்த 26 ஆன்சர் சொல்லுங்க இதுக்கு. Fourth. Fourth, cinnamon oil can be extracted cinnamon by steam distillation. Petrol can be obtained fractional distillation. Distilled water, simple distillation. Right, okay, very good. Fourth one. Next one, fourth பார்த்தோமா? 2017ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தோமா? Yes, sir. Yes, sir. ஓகே, ரைட். Next then பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் டேங் அண்ட் தேர்ட் First டேங். one. யா, CaCO3 and NaCl. ரைட். அடுத்தது இது எக்ஸ்பிளைன் பண்ண நேத்து. நெக்ஸ்ட் திஸ் ஒன், ரைட் த செப்பரேஷன் மெத்தட் 1 2 3. First one, magnetic separation. அதுக்கு என்ன நேம் சொல்றது அந்த செப்பரேஷன் மெத்தட் காமனா? என்ன நேம் சொல்றது? பாருங்க இங்க, ஆக ஃபர்ஸ்ட் படிச்ச என்ன Yes. இந்த நேம்னு சொல்லி பாருங்க. என்ன நேம், என்ன மெத்தட்? Mechanical separation. எஸ், மெக்கானிக்கல் செப்பரேஷன்ல தான் அந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனும் வரும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் என்ன? Second, fractional distillation. ஓகே. தேர்ட்? Simple distillation. ஓகே, ரைட். ஸோ செகண்ட் ஒன் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோமா? No. ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் சொல்லுங்க. First one, 5.85 gram. வெரி குட். பி பார்ட்? Weigh the solutes. It should be placed on the clean washed glass. ஓகே. Transferred it. நீங்க ஆல்ரெடி Transfer. சொன்னீங்க என்ன ஆன்சர்? எஸ்டர்டே சொன்னீங்க என்ன? Yes. ஓகே, டவுட் எதுவும் இல்லை தானே? அடுத்து போவோமா? Okay, sir. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ரைட். இதில் தேர்ட் ஒன் செஞ்சோம் என்ன? ஹோமோஜெனஸ் மிக்சர். Yes. ரைட். ஹியர் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ரோமன் நம்பர் 1க்கு என்ன மெத்தட் வரும்? Vaporization. Right. First, obtaining potassium chloride crystals from
sample of potassium chloride salt contaminated with a small amount of common salt. இதில் சொல்றாங்க potassium chloride is more water soluble at higher temperature than at lower temperature. இப்போ இங்க பார்க்க வேண்டியது ரெண்டுமே என்ன செய்யுது, ரெண்டுமே வாட்டர்ல மிக்ஸ் ஆகுது. என்ன மெத்தட் சொன்னீங்க நீங்க? Vaporization, sir. வேப்பரைசேஷன் யூஸ் பண்ண இயலாது, ரெண்டுமே சேர்ந்து தான் precipitate ஆகும், செப்பரேட் பண்ண இயலாது. Yes. நம்ம கீ பாயிண்ட பார்க்கணும், ரெண்டுமே வாட்டர்ல மிக்ஸ் ஆனா எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்? எக்ஸாம்பிள், சுகரும் சால்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கிற சிச்சுவேஷன் என்ன யூஸ் பண்ணோம்? Crystallization. கிறிஸ்டலைசேஷன் யூஸ் பண்ணல. Then crystallization. கிறிஸ்டலைசேஷன் யூஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Solid convert பண்றது தானே? எஸ், சொல்லிட கன்வெர்ட் பண்றதுக்கு கிறிஸ்டலைசேஷன் நீங்க யூஸ் பண்ண இயலாது, ரெண்டுமே கிறிஸ்டல் ஆக போகுது. வேப்பரைசேஷனும் யூஸ் பண்ண இயலாது, ரெண்டுமே கிறிஸ்டல் ஆகும், பிரிசிபேட்டட் ஆக போகுது. ரெண்டுமே வாட்டர் சொல்யூபிளா இருக்கு. ஸோ என்ன ஃபில்ட்ரேஷனும் யூஸ் பண்ண இயலாது. என்ன மெத்தட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நாம ஆல்ரெடி பார்த்தோம். சுகரையும் சால்ட்டும் மிக்சர் ஆயிருக்கிற டைம் ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் படிச்சோம். என்ன மெத்தட் அது? Recrystallization. எஸ், ரீகிறிஸ்டலைசேஷன். ரைட். செகண்ட் ஒன் ஆன்சர் சொல்லுங்க. Solvent extraction. Obtaining most iodine. Okay, right. Solvent extraction. Very good. Third one. Chromatography. Yeah, very good. Fourth one. Fractional distillation. Yes, very good. என்ன ரீசன் நீங்க fractional distillation எடுக்கிறதுக்கு? அது பாயிலிங் பாயிண்ட் தந்திக்காங்க, Okay, அதுக்கு right. நிறைய volatile compounds இருக்கு. Yes, very good. Next one. 14 செஞ்சோமா? 14. Yes, sir. Right. 29. ஆன்சர் சொல்லுங்க. Then fourth one. False statement of the following. Chromatography is used to separate mixture of volatile compounds. என்ன? Right, அது வராது. First one, fractional distillation is used to refine mineral oils. அது correct. Steam distillation extracts cinnamon oil. Solvent extraction is used to extract medicinal extract. Right, okay, very good. Next one, C part இது செஞ்சோம் தானே என்ன? Yes. Last question க்கு மட்டும் Yeah, செய்யல. last செய்யல. Yes. Doubt. Yes, லாஸ்ட்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Doubt, sir. டவுட்டா? Yeah. The boiling point of acetic acid is 180 degrees Celsius. Name a technique that can be used to obtain a solution that contain about 10% acetic acid. என்ன செய்யணும் இங்க? என்ன பாயிலிங் பாயிண்ட் சொல்றாங்க. பாயிலிங் பாயிண்ட் சொன்னாலே என்ன மெத்தட் இங்க வரணும்? Fractional distillation. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா 2-3 இருக்கணும். என்ன? Yes. 2-3 கம்பனன்ட்ஸ் இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த டைம்ல தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இது அப்படி இல்லை. வினிகர் இஸ் an aqueous solution which contains about 5%. 5% நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணணுமா இருந்தா அந்த கன்சென்ட்ரேஷன் என்ன செய்ய போறோம்? Increase ஆகும். கன்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், கிட்டத்தட்ட சேச்சுரேட் சொல்யூஷன் மாதிரி. ஸோ அந்த டைம்ல நாம யூஸ் பண்ற டெக்னிக் என்ன? Crystallization. எஸ், கிறிஸ்டலைசேஷன் யூஸ் பண்ணலாம். வேப்பரைசேஷன் யூஸ் பண்ணலாமா இல்லையா? அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் என்ன செய்யும்? வாட்டரை வேப்பர் பண்ணலாமா இல்லையா? Yes. வேப்பரைசேஷன் யூஸ் பண்ணலாம். ரைட், ஓகே. So அப்போ ஆன்சர் இதுக்கு 2 மாறும். 2 வரும். ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன். ரைட், இந்த 6th ஏ செய்யலாம், மற்றது செஞ்சிட்டோம் அப்படியா? நோ, செய்யவே இல்லை. 6th question. ஓகே. இந்த 2020 வந்த அந்த எம்சிக்யூ செஞ்சிட்டோமா? மோல் ஃப்ராக்ஷன். எஸ் சார், we did. ரைட், ஓகே. 6th ஏ. ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Hydrocarbon compounds. எஸ். செகண்ட். Fractional distillation. தேர்ட். XYZ.
ஓகே டிஎக்ஸ் டிஒய் டிசெட்னு போடணும் என்ன? அது ரைட். ஏன் சார் டிஎன் போடணும்? டீங்கிறது டெம்பரேச்சர் சொல்றாங்க. எக்ஸ்ஒய் செட்டுங்கிறது கம்பவுண்ட்ஸ். அந்த கம்பவுண்ட்ஸோட டெம்பரேச்சரை தான் அசெண்டிங் ஆர்டர்ல, பாயிலிங் பாயிண்ட்ஸை தான் அசெண்டிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதால டிஎக்ஸ் டிஒய் டிசெட் போடணும். ஓகே ஓகே. ரைட். ஃபோர்த் ஒன், அது ட்ரா பண்ணி அனுப்பிக்க. ட்ரா த dot and cross diagram. அந்த அந்த கம்பவுண்டர் நேமை சொல்லுங்க. மெத்தேன் CH4. ரைட் ஓகே. நெக்ஸ்ட் செஞ்சிருக்கீங்களா? சும்மா செய்து பார்த்தேன். ஃபிஃப்த்தா? ஓ, என்ன என்ன வந்துச்சு சொல்லுங்க பாப்போம், கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. CH4 ம் 2O2 2O2 arrow ம் CO2 ம் plus 2H2. ரைட் ஓகே, அப்படித்தான் வரும். எல்லாம் பேலன்ஸ் ஆனிச்சா? யா, பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரைட் அப்படின்னா ஓகே. அதான் அதே இதுதான் வரும், அதுக்கு வேறு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் என்ன ஆன்சர்? பிச்சுமன். பிச்சுமன். பிட்யூமென். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ரோட் என்ன? ரைட். செவன்த், குளோபல் வார்மிங். யா. ஏன் குளோபல் வார்மிங் சொல்றீங்க? இந்த கேஸஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. எந்த கேஸ்? CH4. CH4 கேஸ் இல்ல, சாரி CH4 இல்ல. CH4 வந்துட்டு அது ஒரு என்ன, CH4வும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி வார ப்ரொடக்ட்ஸ் தான் ரீசன் அடிக்கும். வார ப்ரொடக்ட்ஸ்ல எஸ், என்னென்ன இருக்கு? CO2. எஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. குளோபல் வார்மிங் இல்லாட்டி கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எங்க வந்தாலும் அதுக்குரிய ரீசன் CO2 தான், கார்பன் டை ஆக்சைடு. ரைட். நெக்ஸ்ட் ஓகே. ஒன், இது ஆல்ரெடி செஞ்ச மாதிரி தான் இருக்கேனா? யா, we did. எஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ரோம் நம்பர் ஒன். நெக்ஸ்ட் இது செய்து சார். அதுவும் செஞ்சுட்டேன் வேணா. ரைட் ஓகே. நெக்ஸ்ட் இது செஞ்சிருக்கேன் வேணா. யா. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பார்ட் டூ, state two environmental factors that should be present in location suitable to install a Salton. Area with minimum rainfall. Okay. Hot climate with bright sunlight. Okay, second one. Vaporization and crystallization. Third. Duration of storage. Water vapor is absorbed by MgCl2 and MgSO4 and they dissolve off while the salt remains a solid. Okay, Due to this process, bitter taste of salt is reduced. very good. Fourth one. Fourth one, draw Draw பண்ணிட்டீங்க பண்ணீங்களா? sir. Yeah. ஓகே வெரி குட். அண்ட் நெக்ஸ்ட் இது செஞ்சிட்டேன் வேணா. 2023, இந்த 2023ல ஸ்ட்ரக்சரில் கொஷின் வந்துச்சு. இந்த இங்கிலீஷ் மீடியம் பேப்பரில் ஸ்ட்ரக்சர் எனக்கு கிடைக்கல. பார்த்தீங்களா அந்த கேள்வி? பார்க்க கிடைச்சிச்சா? No sir, கிடைக்கல. இது வந்துட்டு எதுன்னு சொன்னால் அந்த சிம்பிள் டிஸ்டிலேஷன், அடுத்தது டிஸ்டிலேஷன் தான், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லட்டா? தமிழ் மீடியம் பேப்பர் ஒன்று இருக்கு, இன்னும் இங்கிலீஷ் மீடியம் Okay. வழியாக. ரைட். இதுல 3 பிக்சர் தந்திருக்காங்க, விளங்குதா உங்களுக்கு? ஓ சார். இந்த 3 பிக்சரையும் தந்துட்டு ஒவ்வொன்றும் எந்தெந்த டிஸ்டிலேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. பி என்ன, கியூ என்ன, ஆர் என்ன? P simple. ஓகே. தேர்ட் ஒன் ஆர்ல ஸ்டீம் தந்திருக்காங்க, கொதி நீராவிங்கிற தந்திருக்காங்க ஸ்டீம்னு சொல்லி. அப்ப கியூ என்ன வரும், ஆர் என்ன வரும்? அப்போ Q fractional distillation. ஓகே. ஆர் R steam distillation. ஓகே ரைட்.
செகண்ட் ஒன் எக்ஸுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. லீபிக் கண்டென்சர். ஓகே. தேர்ட்ல ஒரு ஹைட்ரோகார்பன் ஒரு ஹைட்ரோகார்பன் கம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்றதுக்கு இந்த மூணுல எந்த மெத்தட் சரி வரும்னு கேட்டிருக்கீங்க. கியூ. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இந்த சினமன் லீவ்ஸ்ல இருந்து சினமன் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும், எந்த மெத்தட்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சால்ட் என்ன செய்யணும், சால்ட் வாட்டர்ல இருந்து டிஸ்டில்ட் வாட்டரை எடுக்கணும். பி. ரைட், வெரி குட். ஈஸியா இருக்கேன்னா. யா. அவ்வளவுதான் அந்த 13ல அந்த கொஸ்டின். அவ்வளவுதான். ஓ, அவ்வளவுதான். ஸ்ட்ரக்சர்ல சி அவந்திருந்தீங்க. நிறைய ஓகே ப்ராக்டிஸ் சார். பண்ணும்போதும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சிம்பிளா தெரியும் என்ன. ரைட், நீங்க நெக்ஸ்ட்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ரைட், நீங்க டவுட்னு சொன்னது இல்லை கேளுங்க. வெயிட் சார். பேஜ் நம்பர் சொல்லுங்க. ஓகே. So page number 11. 11. ஓ, ஓகே. Structure questionல C. ம். Sorry, D. டி. ஓகே. ரைட். ரோமன் நம்பர் 1 ஆன்சர் சொல்லுங்க. Which students can dissolve his amount of MgCl2 completely in 50 gram of water? எனக்கு அந்த கொஸ்டின் விளங்கல சார். ரைட், ஸ்டூடெண்ட் ஏ ஸ்டூடெண்ட் பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. 50 கிராம் ஆஃப் டிஸ்டில் வாட்டர் எடுத்து ஸ்டூடெண்ட் ஏ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 27 கிராம் MgCl2வையும் ஸ்டூடெண்ட் பி 25 கிராம் MgCl2வையும் என்ன செய்யறாங்க, செப்பரேட்லி கரைக்காங்க, வேற வேறையா கரைக்காங்க. அடுத்தது கண்டினியூஸா சொல்றாங்க solubility of MgCl2 in water is 53 கிராம். What is solubility சொல்லுங்க. Maximum mass of solute which can be dissolved in 100 gram of solvent ஓகே. at a ஸோ certain 100 கிராம்ல 53 கரையும்னு சொன்னா இங்க எடுத்திருக்கிறது நாம 50 கிராம் வாட்டர். ஸோ 50 கிராம்ல எத்தனை எவ்வளவு மேக்சிமம் கரையலாம்? 53 and a half. ஹாஃப் எத்தனை வரும்? 26.5 என்ன? Near 6.5, yes. ஓகே. ஸோ இப்போ ஏ 27 எடுத்திருக்காங்க, பி 25 எடுத்திருக்காங்க. யாரு கம்ப்ளீட் அதில் கரைக்கலாம்? B. பி. என்ன அவரை 0.5 கிட்ட பிரிசிபேட் ஆக போகுது ஏட. கிளியரா? Okay sir, clear. ரைட், செகண்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க. என்ன செய்யணும்? Have to provide heat எஸ், externally. வெரி குட். ஹீட் இன்க்ரீஸ் பண்ணா சரி. அடுத்தது தேர்ட் ஒன். வாட் இஸ் த ஃபேக்டர் தட் எஃபெக்ட்ஸ் த solubility of a gas in water used in soda water industry? Pressure. யா, ப்ரெஷர். ரைட், வேற என்ன டவுட்? Wait sir. ஓகே, பாருங்க. உங்களுக்கு இது பிறகு கிளாஸ் இருக்கா? No. ரைட், ஓகே. இப்போ 2 மினிட்ஸ்லேயே முடியும் போல. டவுட்ஸ் இருந்தால் திரும்பவும் ஜாயின் பண்ணுங்க. Sir, எஸ். page number 13. 13. 6th question last. அதுக்கு 6th. concentration தானே வரும். 6th லாஸ்ட். Write a factor that should be mentioned in the label when naming the solution. என்ன அது சொல்யூஷனை நேம் Concentration. பண்ணும்போது கன்சன்ட்ரேஷனை கொடுக்கணும், அது என்ன சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் நேமை கொடுக்கணும், அடுத்தது அது ப்ரிப்பேர் பண்ண டேட் கொடுக்கணும். Okay. இந்த மூணு. வேற வேற ஏதாவது டவுட்ஸ்?
இது முடிச்சா நம்ம அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றது ஹீட் ஆയിരിக்கும். ஹீட் டியூட் நான் உங்களுக்கு எஸ்டர்டே சென்ட் பண்ணிட்டேன். ஹீட் டியூட்டை மேக்ஸிமம் செஞ்சு பார்த்துட்டு வரக்குள்ள நமக்கு அது கிளாஸஸ் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Yeah, ninth, page number 18, பேஜ் நம்பர் 18. third B. 18 third B, right. What is the name of the method that can be used in laboratory to extract most purified salt? So purified salt extract பண்ணி எடுக்கணுமா இருந்தா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க? So, Right. So here pure salt ன்னு எடுக்கணும்னு சொல்றாங்க. So purified salt இருந்தா நாம ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஒன்று ஃபில்ட்ரேஷன், அப்படித்தானே? yes. ஃபில்ட்ரேஷன்ல சால்ட்டோட வேற ஏதாவது கல் மண் ஏதாவது மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னு சொன்னா ஃபில்டர் பண்ணோம்னு சொன்னா கல் மண்ணெல்லாம் தண்ணியில கரையாம வரப்போகுது. அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா ஆக பெஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ரீகிறிஸ்டலைசேஷன். ரீகிறிஸ்டலைசேஷனுக்குள்ள அந்த சால்ட்டோட சுகர் மிக்ஸ் ஆகியிருந்தாலும் அந்த சுகரும் செப்பரேட் ஆகி சால்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ரீகிறிஸ்டலைசேஷன் தான் வரணும். Okay, sir. ரைட். வேற டவுட்ஸ்? Page number 16, ஓகே. C part last. ரைட், ஓகே. அதுக்கு முதல் இதெல்லாம் செஞ்சிட்டீங்களா நீங்க? எது? இந்த ஃபிஃப்த் ஒன் நீங்க கேட்ட அதே இதுல ஃபிஃப்த் ஒன் செஞ்சீங்களா? Fifth one. நீங்க செகண்ட் தேர்ட்ல பி கேட்டிருந்தீங்க. அதே இதுல ரோமன் நம்பர் ஃபிஃப்த் செஞ்சீங்களா? Third இல்ல, sixth இல்ல, C. Page number 16, sir. இல்ல இப்ப நீங்க நீங்க கேட்டது 18 கேட்டீங்க தானே? சாரி சாரி சாரி, 16 என்ன? பேஜ் நம்பர் 16ல எத்தனாவது கொஸ்டின்? C part. C part last. Salt crystals can also be obtained by method R. Method R, okay. How does the salt producing method in a solvent differ from the method R? R method என்னன்னு சொல்லுங்க. Simple distillation. Simple distillation R. Sorry, vaporization. Vaporization என்ன? So vaporizationல vaporization அடுத்தது என்ன? How does the salt producing method in a solvent? Solventல என்ன நடக்கும்? Vaporization and Crystallization. crystallization. So இங்க நடக்கிறது என்ன? Vaporization only. Yeah. ஓகே, ஸோ அதான் அதுக்குரிய ஆன்சர், வேப்பரைசேஷன் ஒன்லி. அடுத்தது நாம இங்க ஹீட்டை எக்ஸ்டர்னலா ப்ரொவைட் பண்ணுவோம். எங்க என்ன ஃபயர்ல இருந்து ஹீட் Yeah. பண்ணுவோம். அங்க என்ன நடக்கும்? ஹீட் வந்துட்டு எப்படி அங்க கிடைக்கும்? natural சன்லைட்ல இருந்து natural கிடைக்கும். எஸ். sunlight ல இருந்து கிடைக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ்? No sir, that's all. ரைட். இப்போ நான் கேட்டதை சொல்லுங்க. 18 18 பேஜ் நம்பர் 18க்கு வாங்க. 18ல நீங்க 9th தேர்ட்ல பி கேட்டீங்க. Yes. ரைட். அதுல லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த்துக்கு இல்ல ஏக்கு ஆன்சர் சொல்லுங்க. 50 cubic centimeter of salt. ஆ 50 cubic centimeter of salt. எப்படி? 2 gramல 1 cubic centimeter. ஓகே. So 100 grams-னா 2 divide பண்ணா 50 times வரும். ஓகே, 50 So டைம்ஸ் 1 வருது. into 50 யூனிட் என்ன வரணும்? 50 கிராம்னு சொல்லித்தான் வரணும் என்ன? gram.
எஸ், கிராம்னு சொல்லி தான் வரும், சென்டிமீட்டர் கியூப்ல வராது. சொலியபிலிட்டிங்கிறது மேக்ஸிமம் மாஸ்ன்னு தானே சொல்லியிருக்கோம். எஸ் எஸ். எஸ். அடுத்து இங்க வாட்டர்னு சொல்லும் வாட்டர் டென்சிட்டி 1 கிராம் சென்டிமீட்டர் - 3 ஆയിരിக்கும். யா. ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது 1 கிராமுக்கு ஈக்குவல் ஆகிக்க போகுது. ரைட். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இல்லையா இருக்கா? நோ சார். ஓகே, ரைட். ஸோ அப்போ அடுத்த யூனிட் வந்துட்டு நாம ஹீட் ஹீட். ஹீட்டுக்குரிய எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு டார்கெட் ஓரியன்டா போயிட்டு இருக்கணும். ஒரு வீக்ல ஒவ்வொரு ஒரு வீக்ல எந்த யூனிட் முடிக்கிறது, அடுத்த வீக்ல எந்த யூனிட் முடிக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கணும். ஏன்னா மார்ச்ல எக்ஸாம் என்ன, இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் இருக்குன்னு வச்சா மேக்ஸிமம் இருக்கிறதே 8 வீக்ஸ் தான். அந்த 8 வீக்ஸுக்குள்ள 8 யூனிட்ஸா முடிக்கக்கூடிய மாதிரி இருக்க போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நாம செய்ய வேண்டி வரும். கிளியரா? ஓகே சார், கிளியர். ரைட். ஓகே, அடுத்தது நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்றதுக்குன்னு சொல்லி பேப்பர்ஸும் சென்ட் பண்றேன் நான். எஸ். ஓகே, ஹேவ் a nice day. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சார்.